கன்னிராசி நீங்கள் வந்து ரொம்பவுமே அதீத புத்திசாலிகளாக இருப்பீங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நிறைய விஷயத்தில் பின்னடைவும் வரும். அந்த பின்னடைவை எப்படி சரி செய்யறதுன்னு திருப்பு திருப்பு போட்டு மனசில் பல குழப்பங்கள் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த நாட்கள் கிரக நிலைகள் எல்லாமே சில குழப்பத்தையும் தாக்கத்தையும் கொடுத்துருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆடி மாதம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி அமைய போகுது, இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ள கன்னிராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இந்த மாதத்தின் கிரக நிலை அமைப்புகளால் ஏற்படும் தாக்கங்கள் என்ன, அதுலேருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும், எந்த இறைவனை எப்படி வழிபட்டால் நன்மைகளை நீங்கள் எல்லா வகையிலுமே பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கன்னிராசியில் வந்து உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்களுக்குமே இந்த வாரம் கிரக நிலைகள் எப்படிலாம் அமைஞ்சிருக்கு, இதனால் வரக்கூடிய தாக்கங்களும் மாற்றங்களும் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினச்சா புதன்கிழமையில் நவ கிரகத்தில் இருக்கும் புதன் பகவான் வழிபாட தொடர்ந்து செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். புதனின் பரிபூரண அருளும் கிடைக்கும். அதுவும் புதன் பகவான் வழிபாடு செய்யும் பொழுது நெய் தீபம் ஏற்றி உங்களோட மனதில் ஆழ்ந்த பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. அந்த பிரார்த்தனை கூடிய விரைவில் நிறைவேறுவதை நீங்கள் கண்கூடாக காண்பீங்க. புதனின் பரிபூரண அருளும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களுக்கு புதன் பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் புதனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எல்லா விதத்திலுமே நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். மேலும் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களோட அனைத்து வித சந்தேகத்தையும் எளிய முறையில் தீர்த்துக்கலாம். கன்னிராசிக்காரங்க இயற்கையிலேயே பார்த்தா கொஞ்சம் புத்தி கூர்மையானவங்களாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பீங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் விரைவாக புரிஞ்சுக்கொள்ளும் திறமை இருக்கும். ஆனால் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படி நிற்கிறதுல வல்லவர்களாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு விஷயம் சரின்னு சொல்லிட்டா அதை யாராவது தப்புன்னு சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டீங்க. உங்கள் மீது அதிகமாக நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். இந்த நம்பிக்கை தான் இது வரைக்கும் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கு. எந்த ஒரு விஷயத்தையுமே பகுப்பாய்வு பண்ணி விளக்கமாக செய்வீங்க. நுணுக்கங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே இருக்கும். நுணுக்கமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க. இந்த பிடிவாதத்தை மட்டும் விட்டுட்டிங்களா நல்ல ஒரு முன்னேற்றம் இன்னுமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். புதன் கிரகத்தின் ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கிறதுனால இயற்கையிலேயே நீங்கள் பேச்சாற்றல் மிக்க நபர்களாக இருப்பீங்க. உங்களோட கருத்தை தெளிவாக சொல்லக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. இப்படிப்பட்ட இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ராசியில் உங்களுக்கு கிரகநிலை இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உத்திரம், அஸ்தம், சித்திரை உங்களுக்கு ராசியில் வந்து சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் புதனும் குருவும் சுக்கிரனும் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் சூரியனும் அயன சைன போகஸ்தானத்தில் கேதுவும் இந்த மாதிரி கிரகநிலைகள் அமையப்பட்டிருக்கு. இந்த கிரகநிலை கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலனை உருவாக்க போகுது அப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் நெருக்கடியான வாரம்னு கூட சொல்லலாம். ஆனாலும் அவ்வளவு நெருக்கடிகளுமே நீங்கள் துவம்சமாக்கக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை ஆற்றல் பிறக்கும். பிரச்சனைகளை நீக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலம் பணவரத்து சீரான முன்னேற்றத்தில் இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திட்டமிட்டு உங்களோட பணிகளை செய்யுங்க. நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுமே சிறப்பாக நடந்து முடியும். பயணங்களும் சரி, அதனால் சில நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்கும். சொல்ல காப்பாற்றுவதற்கு நீங்கள் பாடுபட போகிறீங்க. அதே போல் சுற்றி இருக்கிறவங்க மேலே இரக்கம் காட்டும் ஒரு வாய்ப்பு வரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகளுமே இந்த வாரம் முடிவிற்கு வரப்போகுது. அவங்க மேலே இருக்கிற வழக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் யார் மேலேயாவது வழக்கு போட்டிருந்தாலும் சரி, அந்த வழக்கு விவகாரங்கள் சாதகமான நிலையை சாதகமான போக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உருவாகி இருக்கு. தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக நடக்கும். லாபம் அதிகரிக்கும். பல வகையிலுமே பணவரவு வந்துக்கிட்டே இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம். எவ்வளவு தடை தாமதம் வந்தாலுமே உடைத்தெறியக்கூடிய தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அதுவும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சொல்லப்போனால் வேலை பலுவே குறைய போகுது. நீங்கள் உங்களோட வேலையில் உத்தியோகத்தில் ரொம்பவுமே மகிழ்ச்சியாக செயல்பட போகிறீங்க. உங்களை பார்த்து எல்லோருமே ஆச்சரியப்பட போகிறாங்க. ஏன்னா எவ்வளவு கடுமையான விஷயத்தையுமே எளிதில் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உங்ககிட்ட இருக்குது. எதிர்பார்த்த பணி இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இதனால் குதூகலமான நிலை உருவாகும்.
கணவன் மனைவிக்கிடையில் இதுவரை இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை சேரப்போகுது. உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் வரும். சுப செலவுகள் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். பெண்களுக்கு உங்களோட காரியங்களை செய்து முடிக்க சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். சிறப்பாக செஞ்சு முடித்து மன நிம்மதி அடைய போகிறீங்க. அரசியல்வாதிகள் அனைவரும் எல்லா வேலைகளையுமே சிறப்பாக செஞ்சு முடித்து காட்ட போகிறீங்க. எல்லோரையும் அரவணைச்சு சென்றால் நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் உருவாகும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். என்னதான் கஷ்டப்பட்டாலும் நன்மைகள் பலவும் நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக பணியாற்றுற ஒவ்வொரு காரியங்களுமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் கவனமாக செய்யுங்க. கன்னிராசி அன்பர்கள் இந்த வாரம் கிரக நிலைகள் இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே இப்போ சிறப்பாக இருக்குது. அதனால் இந்த வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான பண வாய்ப்புகள் இருக்கும். சொல்லப்போனால் இப்போ இருக்கிறத விடவே நல்ல திருப்பங்கள் உருவாகும். மாணவர்கள்லாம் மகிழ்ச்சியாக உங்களோட பாடத்திட்டத்தை படிங்க. நீங்கள் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நிறையவே உருவாகும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வெற்றி பெற வேணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கஷ்டமான பாடத்தையுமே ரொம்பவுமே மனம் துவளாமல் படிக்க போகிறீங்க. படிக்கும் பொழுது இடையூறு வந்துச்சுன்னா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. குடும்ப பிரச்சனைகள் தீரும். சுப காரியம் நடக்கும். காரிய தடைகள் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உல்லாச பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும். குடும்பத்தோட நண்பர்களோடு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மைகள் உங்களுக்கு உருவாகும். புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த திருப்பங்கள் இப்போ ஒவ்வொன்றா நீங்கள் சந்திக்க போகிறீங்க. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அது எல்லாமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை அஸ்தம் நட்சத்திரக்காரங்க நீங்கள் அடைய போகிறீங்க. சித்திரை 1, 2 பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுருக்கிறவங்களுக்கு வியாபார வளர்ச்சிக்காக துணிச்சலுடன் சில முக்கிய முடிவுகளை நீங்கள் இப்போ எடுக்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதன் மூலம் முன்னேற பல வாய்ப்புகள் சேரும். சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகள் ஆதரவோடு உங்களோட பணிகளை திறமையாக செஞ்சு முடிச்சு காட்ட போகிறீங்க. ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவனமாக உங்களோட பணிகளை செய்யுங்க. கன்னிராசி அன்பர்கள் தேவையில்லாமல் யாரையும் பகைச்சிக்காதீங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் எல்லா விதத்துலேயுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இந்த வாரம் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பரிகாரமாக நீங்கள் ஐயப்பனை வணங்கி வர சகல தோஷங்களும் நீங்கும். இழந்த சொத்து மீண்டும் கைவந்து சேரும். உங்களுக்கு ஐயப்பன் சாமி ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஐயப்பனின் பரிபூர்ண அருளுமே கிடைச்சி நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன விஷயம் சாதகமாக நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனாலையும் 3க்குரிய செவ்வாய் தைரியஸ்தான அதிபதியாக ராசியில் இருக்கிறது எந்த ஒரு விஷயத்தையுமே துணிவோடு எதிர்கொள்ளும் ஆற்றலை கொடுக்கும். அதனால தான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்னு சொன்னோம். ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் சூரியனோடு இணைஞ்சிருக்கிறதுனால இருவருக்குமே இந்த இடம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. அப்படிங்கிறதுனால இந்த வாரம் நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது துளங்கும். நினைக்கிறது எல்லாமே சிறப்பான முன்னெடுத்து கொடுக்கும். தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை செய்கிறவங்களுக்கும் அரசாங்க ஊதியம் வாங்குறவங்களுக்கும் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். 6ல் சனியும் ராகுவும் இணைஞ்சு இருக்கிறதுனால இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும், எண்ணங்கள் நிறைவேறும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு பார்த்தா ராசியில் செவ்வாய் இருக்கிறது ரொம்பவுமே கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. தேவையில்லாமல் அதிகப்படியான விஷயங்கள், எதிர்மறை கருத்துக்களை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. வார்த்தைகளில் கவனமாக இருங்க. 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தூங்கும்போது ஏதாவது ஒரு தூக்கத்துக்கு எடுக்கிற மாதிரியான பிரச்சனை நடக்கலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் கோவப்படாமல் நிம்மதியாக செய்யுங்க. கெட்ட கனவுகள் வரும், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கும். கிரக நிலை பார்த்தா தொழில் முன்னேற்றத்துக்கு பல நல்ல வழிகளை வகுத்து கொடுக்கும். அந்த வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கோங்க. நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அதுவும் கன்னிராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே ஒரு முறையாச்சும் உங்களோட குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டு வாங்க. ஆடி மாதம் குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பான ஒரு மாதம். இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடை செஞ்சுட்டு உங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டு வாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அந்த பிரார்த்தனையை வச்சுட்டு வாங்க. அடுத்த ஆடி வரதுக்குள்ளேயே நல்லதாக நடந்து முடியும்.
குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் கிடைச்சு நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.